ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோ மேக்கர் நியூ சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண அப்படி இந்த மாதிரி இருக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செலக்ட் இமேஜ்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணி நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் கொடுக்குறோம் அதை பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, நம்ம செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி நிற்கும். இங்கே சைடில் ஆப்ஷன் காட்டியிருப்பேன், கிராப்பு, கன்வெர்ட் ஹெச்டி, இந்த மாதிரி ஆப்ஷன், பேக்ரவுண்ட் ரிமூவ், பேக்ரவுண்ட் சேஞ்ச் என்னெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ வந்து கிராப் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இமேஜை கிராப் பண்ண போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இமேஜ் கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணின பின்னாடி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்ளை கிராப்புன்னு கொடுக்கணும். அப்ளை கிராப் கொடுத்த உடனே அந்த நீங்கள் கிராப் பண்ண பகுதி வந்துருச்சு நமக்கு. சரியா? அடுத்து என்ன பண்ணணும், இப்போ வந்து பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணணும். அதனால் ரிமூவ் பிஜின்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போது கொடுத்த உடனே ரிமூவ் பிஜி ஆகிடுச்சு, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணி இந்த இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுறேன். வந்துருச்சுங்களா? இந்த ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகணும்னா இந்த கன்வெர்ட் ஹெச்டி இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. கன்வெர்ட் ஹெச்டி கொடுத்த உடனே அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு உங்களுக்கு இதாயிரும். அடுத்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுக்கணும். எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தா இங்கே வந்து உங்களுக்கு 8 ஃபோட்டோ வந்துச்சு. இந்த பக்கம் ரைட் சைடில் டிஃபால்ட்டாக இருக்கா. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுங்களோ வச்சுக்கலாம். 4 ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸு, 4 ஸ்டாம்ப் சைஸு, இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கோட பார்ட்ரு கூட இங்கே நீங்கள் என்ன திக்னஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். மற்ற சாஃப்ட்வேர்ஸில் இல்லாத ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸில் இருக்கு நண்பா. உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து நாளையிலேருந்து கொடுக்க போகிறோம். இன்னும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்குது. இதை முடித்த பின்னாடி உங்களுக்கு சாஃப்ட்வேர் வரும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.